ஏங்க ஏங்க சத்தம் கேட்டு கண் விழித்த பாபுவுக்கு முன்பு அவன் மனைவி கையில் ஆவி பறக்க காஃபியை கையில் வைத்து கொண்டு, போய் மூஞ்சியை கழுவிட்டு வந்து பேப்பரை படிச்சுட்டு இந்த காஃபியை குடிங்க என்று அருகில் இருந்த டேபிளில் வைத்துவிட்டு சென்றாள். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். இவள் நம் மனைவிதானா? இவ்வளவு அமைதியாக என் மனைவி இதுவரை என்னிடம் பேசியதே இல்லையே. ஆச்சரியத்துடன் முகம் கழுவ சென்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். நாற்காலியில் உட்கார்ந்து காஃபியை ருசித்து குடித்து கொண்டிருந்த பாபுவிடம், ஏங்க நீங்க பேப்பர் படிச்சுட்டு மெதுவா குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் பசங்களை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுறேன். டிஃபன் பாக்ஸு இப்போ எடுத்து வச்சுட்டு அவங்கள குளிக்க வைக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள். காஃபி குடித்து கொண்டிருந்த பாபுவுக்கு இன்று என்ன நாள் என்று பார்த்தான். என் மனைவி இப்படியெல்லாம் பதவிசாக என்னிடம் பேசியதே இல்லையே. யோசித்தவன் மெல்ல காஃபியை ருசித்து அருகிலிருந்த செய்தித்தாளை வெறித்து படிக்க ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். சிக்னல் போட்டதை கவனிக்காமல் வெள்ளை கோட்டை தாண்டி நிறுத்தியவன் பயத்துடன் போலீஸை பார்க்க, அவர் சிரிப்புடன், கொஞ்சம் பின்னாடி போயிருங்க சார் என்று சொன்னார். பாபுவுக்கு ஒரே ஆச்சரியம். இவர் நம்ம போலீஸ் தானா? இந்நேரம் காட்டு கத்தல் கத்தி எல்லோரையும் நம்ம நோக்கி வேடிக்கை பார்க்க வைத்திருப்பாரே என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அதே ஆச்சரியத்துடன் வண்டியை ஆபீஸ் நோக்கி செலுத்தினான் என்றுதான் சொல்ல வேண்டும். வணக்கம் சார். செக்யூரிட்டியின் வணக்கத்துக்கு பதில் வணக்கம் செலுத்தியவாறு, என்ன ஆச்சு இன்னைக்கு? எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே என்று நினைத்து கொண்டு தன் டேபிளை அடைந்தவன், ஆண்டவா இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, இப்படியே நடக்க நீதான் அருள் புரியணும், மனமுருகி வேண்டிக் கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். 1 மணி நேரம் கழிந்து அலுவலக உதவியாளர் அவனிடம் வந்து, சார் மேனேஜர் உங்களை கூப்பிடுறார் என்றவுடன் கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது. இருந்தாலும் மெல்ல எழுந்து மேனேஜர் அறையை தட்டி அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தான். வாங்க வாங்க. புன்சிரிப்புடன் எழுந்து மேனேஜர் இவனை வரவேற்று, வாழ்த்துக்கள் பாபு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற நம்ம கம்பெனி பிரான்ச்சுக்கு 3 மாதம் டெபுடேஷனில் உங்களை போக சொல்லியிருக்காங்க. கூட உங்கள் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு கம்பெனி அனுமதி கொடுத்து இருக்கு. அவன் கையை பிடித்து குலுக்கு குலுக்கு என்று குலுக்கினார் என்று தான் சொல்ல வேண்டும். இவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சார், கண்களில் கண்ணீர் திரண்டது. நான் ஒரு சாதாரண கிளர்க்கு. என்னை எப்படி கம்பெனி இந்த வேலைக்கு அனுப்புகிறாங்க? அதுவும் என்னை விட பல சீனியர்கள் நல்ல அறிவாளிகளும் இருக்கும்போது. சொல்லும் போதே அவன் கண்ணீர் கடகடவென கண்களில் இருந்து உருண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அமைதி அமைதி. யார் யாருக்கு கிடைக்கும்னு இருக்கோ அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் அலட்டிக்க வேண்டாம். இன்னும் 15 நாள் இருக்குது. நீங்கள் கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஆரம்பிங்க. விடை பெற்று வெளியே வந்தவனிடம் அங்கு உள்ள அனைவரும் கை குலுக்கி வாழ்த்து சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு மனசு பரபரத்தது. மனைவியிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. இப்பொழுதே சொல்லலாமா என்று நினைத்தவன், வேண்டாம், சர்ப்ரைஸாக குழந்தைகள் அனைவரையும் கூட்டி வைத்து சொல்ல வேண்டும் நினைத்து கொண்டவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தான். இன்று உண்மையிலேயே நல்ல நாள் எனக்கு. வீட்டில் ஆரம்பித்து இதுவரை என்னை மகிழ்ச்சி கடலில் திளைக்க வைத்து கொண்டே இருக்கிறது என்று அவனுக்குள் தோன்றியது. மாலையில் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஃபோன், கொஞ்சம் வர முடியுமா என்று
சென்றவனை அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் எதிரில் உட்கார வைத்து, சார், வீடு கட்ட லோன் கேட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியாக இருக்கு. ஆனால் நீங்கள் 10 லட்சம் கேட்டிருக்கீங்க. உங்கள் சர்வீஸ், இனி செய்ய போகிற சர்வீஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் 8 லட்சம் கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? கேட்டவருக்கு என்ன பதில் சொல்வது என்று திகைத்தான். உண்மையில் இவன் எதிர்பார்த்தது 7 லட்சம்தான். இப்பொழுது 8 தருவதாக சொன்னவுடன், போதும் சார், இதையே பாஸ் பண்ணி கொடுங்க சார் என்று அடக்கத்துடன் சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே மிஸ்டர் பாபு, அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம கிளர்க்கு சீனு உங்ககிட்ட சொல்லுவார். நீங்கள் குடும்பத்தோடு அமெரிக்கா போகிறதா கேள்விப்பட்டேன். அதுவும் கம்பெனி செலவில். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். போயிட்டு வந்து மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துடுங்க, முடித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றியுடன் விடைபெற்று வெளியே வந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாலை வெளியே வந்தவனின் மனம் சிறகடித்தது, பறந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் மனைவியையும் குழந்தைகளையும் ஒரு சேர அழைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். படித்து கொண்டிருந்த குழந்தைகளுடன் அவன் மனைவி வர அவர்களை நிற்க வைத்து வாங்கி வந்திருந்த பொருட்களை மனைவியின் கையிலும் குழந்தைகள் கையிலும் கொடுத்தான். மனைவி வியப்புடன், ஏதுங்க இவ்வளவு சாமான்களை வாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள். அப்படி சொன்னவளை என்றவளை இங்க வா என்று அவள் முன் நிறுத்தி, இன்னும் 15 நாள் கழிச்சு நாம எல்லாம் அமெரிக்கா போக போகிறோம். மனைவி வெறித்த கண்களை மூடாமல், நெசமாகவா சொல்றீங்க என்றவளை ஆமாம் என்று அவன் சொன்னவுடன் குழந்தைகளும் ஹே ஹே என்று கத்திக்கொண்டு அவன் மீது ஏறி அவனை உலுக்கின என்றுதான் சொல்ல வேண்டும். உலுக்கி உலுக்கி அவன் கண்டு கொள்ளாததால் தண்ணீர் கொண்டு வந்து முகத்தில் தண்ணீர் தெளித்தன. தண்ணீர் பட்டவுடன் முகத்தை துடைத்து பார்த்தவனை சுற்றி அவன் குழந்தைகள் நின்று கொண்டு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, குளிச்சு விடு என்று சொன்னார்கள். விழித்து பார்த்தவன் விழித்தபடியே இதுவரை கண்டது கனவா என்று யோசிக்க ஆரம்பித்தான். தூக்கத்துடன் எழுந்து குழந்தைகளுடன் குளியலறைக்கு சென்றான். என்றான்.